ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சேனு மாயா சீரியலில் ஒரு குட்டி ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தோன்னா நம்ம ஜானகிக்கும் ரகுராமுக்கும் நல்லபடியாக 25வது ஆண்டு திருமண விழா நல்லபடியாக முடிச்சிருது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சீனுவையும் மாயாவையும் எப்படியாச்சும் ஒன்று சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக மணி தனா ஜானகிலாம் திட்டம் போட்டு அன்னைக்கு நைட்டே 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ பத்மா தடுத்து நிறுத்துறாங்க, அவள் ரூமுக்கு போகாத அப்படின்னு. இருந்தாலும் சீனு பிடிவாதம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மாயா ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா மாயாவை திட்டலான்னு எடுக்கிறாங்க. ஆனால் திட்ட முடியல. மாயா அழகில் மயங்கி மாயாவையே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மாயா சும்மா விடுவாங்களா? ஸோ அதுக்கப்புறமா மாயா சீனு நல்லா கலாய்ச்சி விட்டுடுறாங்க. இருந்தாலும் ஒரு வழியாக மாயாவை திட்டிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க சீனு. இன்னொரு பக்கம் அன்னைக்கு காலையில் தான் காமிக்கிறாங்க, நம்ம ரகுராம் தனா பேரில் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க போல இருக்கு. உடனே பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு அந்த ஒரு ஆஃபீஸர் வீட்டுக்கு வந்ததும் பேரை பார்த்து செம டென்ஷனில் கத்திட்டு இருக்காங்க. ரகுராம், இங்கே பாரு, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த என் பொண்ணு பேருக்கு பின்னாடி அந்த கதிரோட பேர் வந்திருக்கு. எப்போவுமே என் பொண்ணு பேருக்கு பக்கத்தில் என்னோட பேர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும், இங்கே பாருங்கள் சார், திருமணமானவங்களோட பேர் தானே போட முடியும், அப்பா பேர் செல்லு ஆகாதே அப்படின்னதும், இங்கே பாருங்கள், இங்கே அப்படித்தான் என் பொண்ணுக்கும் கல்யாணம் வேணும்னா இருக்கலாம், ஆனால் என் பொண்ணு அவனை இன்னும் புருஷனாக ஏற்றுக்கல, அதனால ஒழுங்கு மரியாதையாக இதை கேன்சல் பண்ணிவிட்டு என் பொண்ணு பேருக்கு பக்கத்தில் என்னோட பேரை போடுங்க அப்படின்னதும் தனாவும் கதிரும் எதுவுமே சொல்ல முடியாமல் அந்த இடத்துல செம அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஜானகி எதுவுமே பேச முடியாமல் அவங்களும் ஒரு பக்கம் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம தனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கதிரும் வராங்க, இங்கே பாரு, மாமா சொல்கிறது சரிதானே தனா, நானும் இன்னும் கொஞ்ச நாளாலே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், அதனால அவர் ஆசைப்படுற மாதிரி உன் பேருக்கு பக்கத்தில் உன் அப்பா பேரே இருக்கட்டும் அப்படின்னதும் தனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை கதிர், என் அப்பா உன்னை ஏற்றுக்கிட்டாருன்னா அடுத்த நொடியே நானும் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவேன், ஆனால் என் அப்பா ஏற்றுப்பாராங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம தனா ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கண்டிப்பாக இனி என்ன சீனு அவங்க அம்மா பத்மா பேச்சை கேட்டு கேட்டு அடுத்தடுத்து நம்ம மாயாவை வெறுக்கிறபடியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டானா என் அப்பா எப்படியோ என் வாழ்க்கையை ஏற்றுப்பாராங்கிற கேள்விக்குறியாக இருக்குது. என்னால் தான் இன்னைக்கு சீனு மாமாவும் மாயாவும் பிரிச்சிருக்காங்க, அதனால இதுக்கப்புறமும் இவங்க பிரிச்சிருக்க கூடாது. நாம தான் எப்படியாச்சும் சீனு மாமா கிட்ட உண்மையை சொல்லி நம்ம மாயாவை ஏற்றுக்க வைக்கணும் அப்படின்னுட்டு கண்டிப்பாக தானா இப்போவாச்சும் சீனுக்கிட்டே ஆச்சும் உண்மையை சொல்லணுங்க. ஏன்னா நம்ம ரகுராம் கிட்ட சொல்லாமல் இருக்காங்க ஓகே, ஆனால் சீனுக்கிட்ட சொல்லலாம்ல. மாயா சீனுக்கிட்ட இப்போ வரைக்கும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சீனு ஓட்ட வாயாச்சு, எதுவும் கோபத்தில் உளறிடுவாங்களேங்கிற மாதிரி தான் மாயா அமைதியாக இருக்காங்க. ஸோ அப்படி தானே நம்ம சீனுக்கிட்ட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக சீனு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, மாயா கூட சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிடுவாங்க. பத்மாவுக்கும் பார்வதிக்கும் மிகப்பெரிய ஆப்பா போயிடும். ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரமே நம்ம சீனு மாயா ரொமான்ஸை பார்க்குறதுக்கு யாரெல்லாம் காத்திருக்கீங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்து